மீண்டும் வான்பரப்பை முழுமையாக இழுத்து மூடிய ஈரானும் ஆரம்பிக்கப்பட போகும் அடுத்த சுற்று தாக்குதல்களும் முழுமையாக இழுத்து மூடப்பட்டிருக்கக்கூடிய ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசமும் பற்றி எரியும் எண்ணெய் கப்பல்களும் ஈரான் விதித்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு புதிய சமன்பாடும் சிக்கி தவிக்கும் ஆக்கிரமிப்பாளர்களும் அவசரமாக போர் அமைச்சரவை கூட்டத்தினை ஆரம்பித்திருக்கக்கூடிய நெட்டன்யாகுவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சரின் மிரட்டல்களும் நெட்டன்யாகுவின் விசேட உரையும் பற்றி எரியும் குர்திஸ்தான் பிரதேசமும் ஈரானினுடைய உச்ச தாக்குதல்களும் காசாவுக்கான மனிதாபிமான உதவிகளை நிறுத்திய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு பயப்படும் அடிமை சவுதி அரேபியாவும் ஈரானுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான பல முக்கியமான தகவல்களை உள்ளடக்கிய காணொளியை இன்று மாலை பதிவிட்டிருந்தேன். குறித்த காணொளியின் மூலமாக யுத்த களத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களையும் உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். மேலும் மாலையிலே வெளியிட்ட காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். குறித்த காணொளியை பார்வையிட்டதற்கு பின்பு இந்த காணொளியை பார்வையிடுங்கள். அப்போது தான் யுத்த களத்தினுடைய தொடர்ச்சியான நிலைமைகளை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஈரான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்ததை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான கொடூரங்களையும் அதிகரித்துள்ளது. உண்மையில் ஈரானினுடைய பதிலடி தாக்குதல்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஒரு மூலோபாய தோல்வியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த மூலோபாய தோல்வியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய கோபத்தின் விளைவாகவும் இந்த தோல்விகளை மூடி மறைப்பதற்காகவும் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான அடுத்த கட்ட கொடூரங்களையும் அவிழ்த்து விட்டுள்ளது. அதாவது ஈரானிய தாக்குதல்களுக்கு பதிலடியாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசாவுக்கான மனிதாபிமான உதவிகளையும் நிறுத்தியுள்ளது. காசாவிலே ரஃபா கடவை பிரதேசம் திறக்கப்படுவதில்லை. காசாவுக்குள்ளே மனிதாபிமான உதவிகள் குறைந்த அளவிலேயே கொண்டு செல்லப்படுகின்றன. அத்தியாவசிய பொருட்கள் இன்னும் காசாவிற்குள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை. கரீம் ஷெலோம் பிரதேசத்தின் வழியாக குறிப்பிடத்தக்க மனிதாபிமான உதவிகள் மாத்திரமே காசாவிற்குள் அனுமதிக்கப்படுகின்றன. இப்படியான நிலைமையிலேயே குறித்த மனிதாபிமான உதவிகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக நிறுத்தியுள்ளது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரான் பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டதும் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் தங்களுடைய ஆரவாரங்களை வெளிப்படுத்தி இருந்தார்கள். ஈரானுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டாட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். நள்ளிரவிலிருந்து காசாவின் களத்திலே பலஸ்தீனிய மக்கள் கொண்டாட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக கோஷமிட்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இருந்தார்கள். மேலும் இவை தொடர்பான காணொளிகளும் வெளியாக இருந்தன. இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானினுடைய தாக்குதல்களை பலஸ்தீனிய மக்கள் கொண்டாடியதன் விளைவாகவே நெட்டன்யாகு இந்த முடிவுகளை எடுத்திருப்பதாகவும் காசாவுக்கான மனிதாபிமான உதவிகளை நிறுத்தி இருப்பதாகவும் சில இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. இப்படியான நிலைமையில் இன்று காலை அல்-கஸாம் படைப்பிரிவினரும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். காசாவிலும் மேற்கு கரை பிரதேசத்திலும் லெபனானிய களத்திலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கொடூரங்களை மேற்கொள்கின்றது. இந்த கொடூரங்களுக்கு பதிலடியாகவே ஈரான் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரான் மற்றும் யமன் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல்களை நாங்கள் முழுமையாக வரவேற்கின்றோம். ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு ஒரு பொழுதும் ஒப்பந்தத்தினை மதிப்பதில்லை. ஒப்பந்தத்தை மதிக்காத ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு தகுந்த பதிலடிகளை வழங்கக்கூடிய ஈரானையும் எதிர்ப்பற்றுக்களையும் நாங்கள் பாராட்டுகின்றோம். காசா, லெபனான் மற்றும் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கு எதிரான தாக்குதல்களாகும். இதனை ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் நாங்கள் எங்களுடைய முழுமையான ஆதரவை ஈரானுக்கும் எதிர்ப்பற்றுக்களுக்கும் வழங்குகின்றோம் என அல்-கஸாம் படைப்பிரிவினர் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரான் தாக்குதல்களை ஆரம்பித்ததற்கு பின்பு பலஸ்தீனிய மக்கள் வெளிப்படுத்திய ஆரவாரமும் கோஷங்களும் அல்-கஸாம் படைப்பிரிவினர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளும் பலஸ்தீனிய மக்களுடைய எதிர்பார்ப்பை எங்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. மேலும் பலஸ்தீனிய மக்களுடைய இயக்கத்தையும் வழிகளையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து யமன் ஹவுதி இராணுவத்தினர் சவுதி அரேபியாவினுடைய பின் சுல்தான் இராணுவ தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். முன்னைய காணொளியில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இந்த தாக்குதலின் போது 2 வெடிப்புகள் பதிவாக இருப்பது உறுதி செய்யப்பட்டிருந்தது. பின் சுல்தான் தளத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் குறித்த வெடிப்பு சத்தங்களை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். இப்படியான நிலைமையில் சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் பின் சுல்தான் இராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைத்து எந்த ஒரு தாக்குதலும் மேற்கொள்ளப்படவில்லை. ஏவப்பட்டிருந்த ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் நாங்கள்
முழுமையாக சுட்டு வீழ்த்தி விட்டோம் என அறிவித்துள்ளார்கள். உண்மையில் சவுதி அரேபிய அடிமைகள் யமன் ஹவுதி இராணுவத்திற்கு எதிராக பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு பயப்படுகின்றார்கள். பிரின்ஸ் சுல்தான் தளத்திலே தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது, வெடிப்புகள் பதிவாக இருப்பதனை ஒப்புக்கொண்டால் சவுதி அரேபியா யமன் ஹவுதிகளுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். இவற்றை தவிர்க்கும் நோக்கத்தோடு அடிமை சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் இந்த தாக்குதல்களை ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தி விட்டதாக அறிவித்துள்ளது. அதே நேரம் யமனினுடைய களத்தில் சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகள் உச்செச்சரிக்கையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் சில தகவல்கள் கசிவடைந்துள்ளன. ஏற்கனவே தரைவழி தாக்குதல்களுக்கு யமன் ஹவுதி இராணுவத்தினர் முழுமையாக தயாராகவே இருக்கின்றார்கள். நேற்றைக்கு முன்தினம் சவுதி அரேபிய கூட்டுப்படையினுடைய தளபதி ஒருவரையும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் தட்டி தூக்கி இருந்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே சவுதி அரேபிய கூட்டுப்படைகள் முழுமையாக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் உச்செச்சரிக்கையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் களத்திலிருந்து பல தகவல்கள் கசிவடைந்துள்ளன. அத்தோடு ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்து 3 மணித்தியாலத்திற்குள் குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து முச்சேவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இன்று மாலை வேளையிலும் குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதற்கமைவாக சுலைமானியா பிரதேசத்திலும் ஏபிலினுடைய கிழக்கு பிரதேசத்திலும் கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான வெடிப்புகள் பதிவாக இருப்பதாகவும் குர்திஸ் ஆயுத குழுக்களுடைய முகாம்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இதிலே பல பிரிவினைவாதிகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறிய தளங்களை இலக்கு வைத்தும் அவர்களுடைய ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்தும் ஈரான் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அத்தோடு இன்று அதிகாலை ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட தாக்குதல்களில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் ஈரானினுடைய ஒரே ஒரு வான் பாதுகாப்பு ஏவுகணை தளத்தை மாத்திரமே அளிக்க முடிந்துள்ளது. ஈரானினுடைய மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை கொண்டிருக்கக்கூடிய சிறிய வான் பாதுகாப்பு ஏவுகணை தள வாகனத்தை இலக்கு வைத்தே தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பான காணொலிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெளியிட்டிருந்தது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நாங்கள் 10க்கும் அதிகமான வான் பாதுகாப்பு அமைப்புகளை அழித்து விட்டதாக அறிவித்திருந்தது. இருப்பினும் ஈரானினுடைய ஒரே ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை மாத்திரமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் குறிவைக்க முடிந்துள்ளது. மேலும் ஒரே ஒரு காணொலியை மாத்திரமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் வெளியிட்டிருந்தது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களிலே ஈரானிய தலைமைகள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக இந்திய ஊடகங்கள் மீண்டும் போலி செய்திகளை வெளியிட்டிருந்தன. உண்மையில் ஈரானினுடைய எந்த ஒரு தலைமையும் படுகொலை செய்யப்படவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களில் ஈரானிய தலைமைகள் படுகொலை செய்யப்படவில்லை. ஈரானிய தலைமைகள் படுகொலை செய்யப்பட்டதாக ஈரானிய ஊடகங்களில் எந்த ஒரு செய்திகளும் வெளியிடப்படவில்லை. வழமை போன்ற இந்திய ஊடகங்கள் போலி செய்திகளையே அதிகமாக வெளியிட்டு வருகின்றார்கள். அடுத்து இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய அமான் உளவு பிரிவினுடைய முன்னாள் தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானுடனான சமீபத்திய மோதல்கள் நாங்கள் மிகப்பெரிய மூலோபாய தோல்வியை அடைந்து விட்டோம் என்பதனை உறுதிப்படுத்துகின்றது. உண்மையில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானிய களத்தில் மிகப்பெரிய மூலோபாய தோல்வியை அடைந்து விட்டார்கள். இந்த உண்மைகளை நாங்கள் தற்போது ஏற்றுக்கொண்டு தானாக வேண்டும். ஈரான் அதனுடைய அனைத்து திறன்களையும் முழுமையாக மீட்டெடுத்து விட்டது. 40 நாள் போரிலே அமெரிக்காவும் நாங்களும் இலக்கு வைத்து தாக்கிய ஒவ்வொரு ஏவுகணை தளத்திலிருந்தும் ஈரான் ஒவ்வொரு ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேலுக்கு எதிராக மேற்கொண்டிருந்தது. இது அவர்களுடைய திறன்கள் அனைத்தையும் முழுமையாக மீட்டெடுத்திருப்பதற்கான மிக முக்கியமான அறிகுறியாகும். அது மட்டுமல்லாமல் ஈரானிய திறன்களில் ஈரானிய தலைமைகள் நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். எங்களுக்கு எதிராக மீண்டும் மிக நீண்ட போரை நடத்துவதற்கு எல்லா விதமான திறன்களும் ஈரானுக்கு இருக்கின்றது என்பதனை இவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டு எவ்வளவு அழிவுகளை நாங்கள் ஏற்படுத்தி இருந்தாலும் தற்போதைய மோதல்கள் பூஜ்ஜியத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டதை போன்றே அமைந்துள்ளது. ஈரானினுடைய இழப்புகள் அனைத்தும் பூஜ்ஜியமாகிவிட்டன. இதற்கிடையிலே தற்போது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய மூலோபாய சிக்கலை எதிர்கொள்கின்றார். அவருடைய தற்போதைய தேர்வுகள் எங்களுக்கு சாதகமாக இல்லை. ஈரானுக்கு எதிரான போரை தொடருவதற்கு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு தற்போது பல தடைகள் காணப்படுகின்றன. இதனால் அவர் எப்படியாவது ஈரானோடு ஒப்பந்தத்தை முடிப்பதற்கு விரும்புகின்றார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பரந்த மோதல் ஏற்படுவதனை தடுப்பதற்கு அவர் முயற்சி செய்கின்றார். இது ஈரானிய களத்தில் அமெரிக்கா மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் தோல்வியடைந்துள்ளது என்பதனையும் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய நிலைப்பாடுகள் தோல்வியடைந்துள்ளது என்பதனையும் உறுதிப்படுத்துகின்றது. உண்மையில் பேச்சுவார்த்தை மேசையிலும் ஈரானியர்கள் உறுதியாகவே இருக்கின்றார்கள். இவற்றை நினைக்கும் போது கோபம் வருகின்றது. அடக்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு வேதனை தருகின்றது. உண்மையிலேயே நாங்கள் மிகப்பெரிய மூலோபாய தோல்வியை சந்தித்து விட்டோம். ஈரானுக்கு எதிரான அனைத்து நடவடிக்கைகளும் தோல்வியிலேயே முடிவடைந்துள்ளன. இதற்கு பிறகும் ஈரானை எவ்வாறு வீழ்த்துவது என்பது எங்களுடைய தலைமைகளுக்கே புரியவில்லை என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அமான் உளவு பிரிவினுடைய முன்னாள் தலைவர் குறிப்பிட்டுள்ளார்.
அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நிதி அமைச்சர் ஸ்மோட்ரிச் அவசரமாக புதிய முன்மொழிவு ஒன்றையும் முன்வைத்துள்ளார். நாங்கள் சமன்பாடுகளை மாற்ற வேண்டும். ஈரானை எதிர்கொள்ளக்கூடிய விதிமுறைகளை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். இஸ்ரேலை இலக்கு வைத்து ஈரான் ஏவக்கூடிய ஒவ்வொரு ஏவுகணைகளுக்கும் நாங்கள் லெபனானுடைய தலைநகரில் 10 தொடக்க 30 வரையிலான கட்டிடங்களை தரைமட்டமாக்க வேண்டும். ஈரானுக்கு எதிராக தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொள்வது என்பது ஒரு சவாலான விடயமாகும். கிட்டத்தட்ட 3 தொடக்கம் 4 மணி நேரம் விமான பயணத்தினை மேற்கொண்டு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். மேலும் இந்த தாக்குதல்கள் ஈரானிய களத்தில் அதிகளவான தாக்கத்தையும் ஏற்படுத்துவதில்லை. இதனால் எங்களுடைய விமானப்படையினுடைய திறன்கள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றன. 3-4 மணித்தியாலங்கள் பயணம் செய்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதனை விட லெபனானினுடைய தஹியே பிரதேசத்தை முழுமையாக தரைமட்டமாக்குவது லெபனானிய மக்களுக்கும் ஈரானுக்கும் அதிக வலியை ஏற்படுத்தும். மேலும் இஸ்ரேலிய வான்படையினுடைய திறன்களையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும், எங்களுடைய இழப்புகளையும் குறைத்துக் கொள்ள முடியும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய நிதி அமைச்சர் ஸ்மோட்ரிச் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களை ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 5 அடையாளப்படுத்தவில்லை. ஆபரேஷன் நசர் தாக்குதல் நடவடிக்கையாகத்தான் அடையாளப்படுத்தியுள்ளது. யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி செயற்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு பதிலடிகளை வழங்கக்கூடிய நடவடிக்கையாகவே ஆபரேஷன் செயற்திட்டமாகவே ஈரான் இதனை அறிவித்துள்ளது. இருப்பினும் இந்த ஆபரேஷன் நசர் நடவடிக்கைகள் விரைவில் ட்ரூ ப்ராமிஸ் 5 மாறப்போகின்றது. அத்தோடு அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் தொடர்ச்சியாக யுத்த நிறுத்தத்தினை மீறி தாக்குதல்களை மேற்கொள்வதனால் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்தாததனால் ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடிவிட்டது. கடந்த 3 வாரமாக ஈரானோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொள்ளக்கூடிய சரக்கு கப்பல்களுக்கும் எண்ணெய் கப்பல்களுக்கும் ஈரானிய கடற்படையினர் அனுமதியை வழங்கியிருந்தார்கள். ஈரானினுடைய அனுமதியை பெற்று பல எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடந்திருந்தன. ஆனால் தற்போது அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் யுத்த நிறுத்தத்தினை மீறுவதனால் ஈரான் அனைத்தையும் முழுமையாக இழுத்து மூடிவிட்டது. மறு அறிவித்தல் வரும் வரையில் குறித்த ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக மூடப்பட்டு விட்டதாகவும் எந்த ஒரு கப்பலும் பயணிக்க கூடாது என்றும் ஈரானிய இராணுவத்தினுடைய கடற்படை தலைமைகள் அதிரடியான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரானினுடைய வேகப்படகுகள் தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டுள்ளன. இப்படியான நிலைமையில் இலங்கை நேரப்படி மாலை 6 மணி அளவில் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார். இரு தரப்பினரும் தற்போது அவசரமாக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கு விரும்புகின்றார்கள். நான் இரு தரப்பினரோடும் உரையாடல்களை மேற்கொண்டுள்ளேன். அறியாமை மற்றும் முட்டாள்தனமான செயற்பாடுகள் நடைபெறாத வரையில் அமைதி நிலவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்றன. ஒரு இறுதி ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்படும் வரை நாங்கள் ஈரானுக்கு எதிரான முற்றுகையை தொடர்வோம். மேலும் இரு தரப்பினரும் தங்களுடைய தாக்குதல்களை அவசரமாக நிறுத்திவிட வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டார். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தலைமைகள் இவ்வாறு அறிவித்தார்கள். ஈரான் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளாவிட்டால் நாங்கள் மீண்டும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள மாட்டோம். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய உத்தரவுக்கு அமைவாகவும் கோரிக்கைகளுக்கு அமைவாகவுமே நாங்கள் தற்போது தாக்குதல்களை நிறுத்துகின்றோம். ஆனால் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே நாங்கள் தாக்குதல்களை நிறுத்தப் போவதில்லை. வரும் மணித்தியாலங்களில் நாங்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வோம். மேலும் பெய்ரூட்டினுடைய தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியே பிரதேசத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ அதிகாரிகள் அறிவித்தார்கள். இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய காத்தமல் அன்பியா தலைமையகத்தினுடைய ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார். யுத்த நிறுத்தத்தை மீறி மேற்கொள்ளப்படக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் உச்ச பதிலடிகளை வழங்குகின்றோம். தற்போது எங்களுடைய பதிலடி தாக்குதல்களில் இருந்து ஆக்கிரமிப்பு பாடத்தினை கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் புதிய சமன்பாட்டை விதித்துள்ளோம். இந்த புதிய சமன்பாட்டுக்கு அமைவாகவே எங்களுடைய பதிலடி தாக்குதல்கள் நடைபெறும். மேலும் தற்போது நாங்கள் எங்களுடைய ஆயுதப்படைகளுடைய தாக்குதல்களை நிறுத்தியுள்ளோம். இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டாலோ அல்லது தஹியே பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டாலோ நாங்கள் மீண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்போம், பதிலடிகளை வழங்குவோம் என ஈரானினுடைய IRGC இராணுவத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அதாவது ஈரான் தற்போது இன்னும் ஒரு புதிய சமன்பாட்டை விதித்துள்ளது. இவ்வளவு நாளாக தஹியே பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் தான் பதிலடி தாக்குதல்களை வழங்குவதாக அறிவித்தது. ஆனால் தற்போது தெற்கு லெபனான் பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டாலும் நாங்கள் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம் என அறிவித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முன்னாள் தளபதி ஒருவர் இவ்வாறு தெரிவித்தார். கிட்டத்தட்ட 3 வருடங்களாக நாங்கள் காசாவிலும் லெபனானிலும் சுதந்திரமாக செயற்படுகின்றோம். எங்களுடைய தாக்குதல்களை சுதந்திரமாக மேற்கொண்டோம். ஆனால் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா
ஸ்ட்ரைக் ஃபியூரி தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு எங்களுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டு விட்டது. ஈரான் ஹர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடி எங்கள் மீது உச்சழுத்தங்களை வழங்கியுள்ளது. அமெரிக்காவுக்கும் உச்சழுத்தங்களை வழங்கியுள்ளது. இதன் விளைவாக தற்போது ஈரான் புதிய சமன்பாடுகளையும் விதித்துள்ளது. லெபனானை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் ஈரான் தாக்குதல்களை எங்களுக்கு எதிராக மேற்கொள்கின்றது. இது இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய உரிமைகளை கட்டுப்படுத்தக்கூடிய செயற்பாடாகும். 40 நாள் போருக்கு முன்பு இவ்வாறு இருக்கவில்லை. உண்மையில் நாங்கள் அனைத்தையும் இழந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலைமைகள் மிகவும் கேவலமான நிலைமையாகும். வளைகுடா நாடுகளிலும் ஈரான் அதிகளவான தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. இதனால் நெட்டன்யாஹு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர வேண்டும். தற்காப்புக்கான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய உரிமை இஸ்ரேலுக்கு இருக்கின்றது. நாங்கள் டொனால்ட் ட்ரம்பிடம் அனுமதியை பெற்றுக்கொள்ள தேவையில்லை என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய முன்னாள் அதிகாரிகளில் ஒருவர் ஊடகங்களிடம் தெரிவித்தார். இதேபோன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் நெட்டன்யாஹுவுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பித்தார்கள். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்தே தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. ஈரானுக்கு மீண்டும் சவால் விடும் நோக்கத்தோடு நெட்டன்யாஹு இந்த தாக்குதல்களுக்கான உத்தரவை பிறப்பித்தார். இதைத் தொடர்ந்து ஈரான் மீண்டும் வான்பரப்பை முழுமையாக இழுத்து மூடியது. மேலும் மேற்கு பிரதேசத்திலே நோட்டம் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார்கள். அதாவது ஈரானினுடைய மேற்கு பிரதேசம் முழுவதும் முழுமையாக இழுத்து மூடப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான எல்லாவிதமான ஆயத்த வேலை திட்டங்களையும் ஈரானிய ராணுவத்தினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே நேரம் ஓமானிய துறைமுகத்திற்கு அருகாமையில் இந்தியாவுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பல் ஒன்று ஹர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்குள்ளே நுழைவதற்கு முயற்சி செய்தது. ஹர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடி இருப்பதனால் ஈரானிய கடற்படையினர் குறித்த எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இதனால் குறித்த கப்பலிலே மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டு தீப்பரவலும் ஏற்பட்டிருந்தது. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் தற்போது ஹர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானிய வேகப்படைகள் களமிறக்கப்பட்டு முழுமையான எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் அவசர போர் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த போர் அமைச்சரவை கூட்டத்தை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். லெபனானை தொடர்பு படுத்தி ஈரான் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு தாக்குதலுக்கும் நாங்கள் உச்ச பதிலடிகளை வழங்குவோம். ஈரானினுடைய அச்சுறுத்தல்களை நாங்கள் திட்டவட்டமாக நிராகரிக்கின்றோம். இந்த பிராந்தியத்திலே புதிய சமன்பாடுகளை விதிப்பதற்கு நாங்கள் ஈரானுக்கு அனுமதிக்கப் போவதில்லை. வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நகரங்கள் மீது ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஏதாவது ஒரு தாக்குதல் மேற்கொண்டாலும் நாங்கள் லெபனானினுடைய பெய்ரூட்டை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம். மேலும் ஈரானுக்கு எதிராகவும் உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம். இந்த புதிய சமன்பாடை தற்போது நாங்கள் விதிக்கின்றோம். இஸ்ரேலின் வடக்கு பிரதேசம் தாக்கப்பட்டால் நாங்கள் லெபனானுடைய தலைநகரை அழித்து தரைமட்டமாக்குவோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார். இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மீண்டும் தெற்கு லெபனான் பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டது. மேலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை ஒருபொழுதும் நிறுத்த மாட்டார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. இப்படியான நிலைமையில் நெட்டன்யாஹுவும் அவசர ஊடக சந்திப்பொன்றை நிகழ்த்தி கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்ட அதே கருத்துக்களையே நெட்டன்யாஹுவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் தஹியே பிரதேசத்தை முழுமையாக தரைமட்டமாக்குவதாகவும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டால் நாங்கள் ஈரானுக்கு எதிராக உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும் நெட்டன்யாஹு மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். எனவே தற்போது நிலைமைகள் சிக்கலானதாகவும் பதற்றமானதாகவும் மாறியுள்ளன. மேலும் இன்று நள்ளிரவு அல்லது அதிகாலை வேளையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஈரானுக்கும் இடையிலான அடுத்த சுற்று போர் ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு டெலிகிராம் சேனலில் இணைந்து கொள்ளாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள். சில முக்கியமான தகவல்களை நான் டெலிகிராம் சேனலில் அவசரமாக பதிவிடுவேன். இதன் மூலமாக களத்தினுடைய தகவல்களை உங்களுக்கு அவசரமாக பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.